ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. வருஷத்தினுடைய ஒரு ஃபேக் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு 3 நாள் தான் நமக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு வீக் எண்டும் கூட. நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு வரக்கூடிய வருஷத்துல இருக்கும். அண்ட் இந்த வருஷம் நமக்கு முடியும் பொழுது பலவிதமான பய உணர்வுகளும் இருக்கும். ஐயோ, இந்த வருஷம் அடுத்த வருஷமாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே, அடுத்த வருஷமாவது என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணுமே, எங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் இருக்கணுமே, இப்படி ஒவ்வொருத்தருக்குமே கவலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியான பல சிந்தனைகள், பல கனவுகள், பல எதிர்பார்ப்புகளோட நம்ம ஒவ்வொரு நாளும் போய்க்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு கிரக நிலைகள் என்ன சொல்லுது, அண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறத ராசி பலன்ல பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் நகரவே இல்லை, 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. பட் ஒரு சண்டே கண்டிப்பா நீங்க வீட்டுல ஒரு ஹாப்பியா இருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னைக்கு திடீர் பிரயாண யோகங்கள் இருக்கும், இல்லை ஏற்கனவே பிளான்டு ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்பீங்க. இன்றைய நாள் நீங்க ஒரு பிரயாணம் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா விநாயகருக்கு ஒரு செதறு தேங்காய் உடைத்துட்டு உங்க பிரயாணத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். சந்திரன் விரயத்துல இருக்கு. நல்லபடியா உங்க பிரயாணம் அமையணும்னு வேண்டிக்கோங்க. பிரயாணம் செல்லாதவர்கள் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மன அமைதி கண்டிப்பாக உண்டு. ஒரு ரிலாக்ஸ்டு சண்டேங்க. ஒரு லீவ்ல ஒரு 2 விஷயம் நமக்கு முக்கியமா தேவை. நல்ல உணவு, நல்ல உறக்கம். இது 2ம் கண்டிப்பா இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஏன்னா பல நாளா நானும் பிளான் பண்றேன்ப்பா, இந்த இடத்துக்கு ஷாப்பிங் போகணும், இல்லை இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகணும், இந்த இடத்துக்கு நான் ஒரு பிக்னிக் போகணும். இப்படி ஒரு 2-3 வருஷம் பிளான் போட்ட ஒன்று செயல்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேற போகுது அப்படின்னா இந்த நாள் நல்ல நாள் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு. பல தடங்கல்களை மீறி பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இல்லை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நமக்கு பிடிச்சவங்களோட இல்லை ஒரு லஞ்சுக்கு போகிறதே, எவ்வளோ நாளாக பிளான் பண்ணோம்ல, இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு நமக்கு இவ்வளோ நாளாக இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு டைலாகும் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஒரு சின்ன காஃபி ஷாப் போகணுன்னா கூட நம்ம பிளான் போட்டு நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்களுக்கும் இன்னைக்கு உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய பிளான்ஸும் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள், ஒரு சண்டேல இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கும் இவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் பேசுகிறதும் சரி, இல்லை நார்மல் கால் பேசுகிறதும் சரி, இல்லை மெசேஜ் அனுப்புறதும். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னா, எனக்கு நிறைய வேலை அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோனும் கையுமா தான் இருப்பீங்க. ஒரு சாப்பிட்ற நேரத்தை தவிர, தூங்குற நேரத்தை தவிர ஃபோன் உங்களுக்கு கையில் தான் இருக்க போகுது. அப்படி ஒரு பிஸியான டேயாக இருக்கும். சரி, என்னதான் இந்த ஃபோனில் இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா வெட்டி கதை தான். மற்ற இந்த ஊர்வம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு கரெக்டாக நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு சண்டேவை ரொம்ப அழகாக இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இதை குறைன்னு எடுத்துக்கிறவங்க குறையா எடுத்துக்கலாம், நிறைன்னு எடுத்துக்கிறவங்க நிறையா எடுத்துக்கலாம். சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காரு சனி பகவானுடன். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு வெளியில போறது, ஊர் சுத்துறது, இதுலயும் நம்ம மிஸ் பண்ணிக்காம இந்த சண்டேவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே அற்புதமான நாளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு ஹெல்த் சரியில்லாமல் பல நாட்கள் நம்ம உணவு சரியா சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஒரு வயிறு சரியில்லை, இல்லைன்னா ஜுரம், அதுவும் இந்த வைரல் ஃபீவர்ல நிறைய பேருக்கு பாவம் சரியா சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. அதுவும் சமீப காலத்துல, அதுவும் சென்னையில பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஜுரம் எல்லா இடத்துலையும் எல்லாருடைய ரொட்டீனையும் ஸ்பாயில் பண்ணதுன்னு சொல்லலாம். கடகராசி நேயர்கள் அதுல கொஞ்சம் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடை நான் சாப்பிடணும்னு எவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ரச சாதமும் ஒரு தொகையிலும் சாப்பிட்றதுக்கே எனக்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு ஹெல்த் ரீசன்ஸில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சண்டே உங்களுக்கு அமையும். நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு மியூசிக், இல்லை நல்ல ஷாப்பிங், இது 3மே கடகராசி நேயர்களுக்கு இன்று மைண்டு ரிலாக்ஸ் பண்ணும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று புதிய அனுபவங்கள் காத்திருக்கு. நம்ம இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஷாப்பிங் போகும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். அவங்களோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான அறிமுகங்கள் நமக்கு
ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ எதுக்கோ ஒன்று யூஸ் ஆகும். சரி, இவ்வளோ நாளாக நம்ம இதை தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பத்தியா கும்பிட போன தெய்வம் குறுக்கில் வந்த கதையாக இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இப்படி அமையும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாள் தான். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குரு பகவான் 10ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் சந்திரனும் இன்று பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் போதே நமக்கு யாராவது ஒருத்தங்க குடும்பத்துக்கு வர்றதோ இல்லை நம்ம யாரையா பார்க்க போனாலோ செலவுகள் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் பிறருக்காக செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாவே இருக்கும். என்னடா இது நமக்கு தேவையில்லாத செலவாயிடுச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசி பலனை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால இந்த நாள் பண விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்க்கையை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்தி காத்திருக்கிறது. பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் இன்று நீங்கள் கேட்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன ஒரு குழப்பங்கள் வந்து போகும். இது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். அதனால இன்னைக்கு மற்றவங்களுடைய அட்வைஸோ இல்லை மற்றவங்களுடைய கிரிட்டிசிசம் ரெண்டையுமே உதறி தள்ளிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பியான ஒரு டேயாக அமையும். துலாம் ராசி நேயர்கள் இன்று அவசியம் பெருமாள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் காலையிலே எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சகஸ்ரநாமம் கேட்டுருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட இந்த நாளை ஆரம்பிச்சிங்கன்னா டென்ஷன் இல்லாத நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சனி அதை விடுங்க, குடும்பஸ்தானத்தில் 2ல் இப்படி கிரக நிலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இன்று சண்டை போடுவாங்க. அது 1 வயசாக இருந்தாலும் சரி இல்லை 9 வயசாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய குழந்தைங்களோட சில தர்க்கங்களும் மல்யுத்தமும் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. ஸோ மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதோ இல்லை மற்றவங்களிடத்தில் வாக்குவாதங்கள் செய்வதோ தர்க்கம் பண்றதையோ தவிர்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கும். காது பல்லு இல்லைன்னா சைனஸ் இது பார்த்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் காலையிலேயே எந்திரிக்கும் போது ஒரு தலைபாரம் இல்லைன்னா ஃபீவரிஷாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாள் அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வெளியில் போய் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு போகிறது, இதெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டில் கட்டுப்பாடு தேவை. ஸோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கோடிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு வீக் பிகினிங் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நாளைய வேலையை நம்ம தைரியமாக செய்யலாம். மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டமும் நடையுமா தான் இருக்கும். வீட்டில் நம்ம லாஸ்ட் மினிட் தான் பார்ப்போம் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது, ஐயையோ இந்த காய் இல்லையே அந்த காய் இல்லைன்னு. வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை சமைச்சு தாங்க அதை பண்ணித்தாங்க அப்படின்ட்டுன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரியான குடும்ப டென்ஷன் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. இதில் வேற நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்க்காமையே லேடிஸ் எல்லாம் உனக்கு அது வேணுமா அதுக்கு என்ன நான் இன்னைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம அந்த செய்ய முடியாத விஷயங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கறதுன்னு வாங்க பாருங்க, அப்படி கொடுத்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறது தான் இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள். அதுல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரைஸே கொடுக்கலாம். உங்களால முடியாத விஷயத்த இன்னைக்கு சொல்லி நீங்க மாட்டிக்குவீங்க. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல் தான். நம்மளால முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். நீ இப்படி பண்ணியிருக்க, ஓ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க அதை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அடப்போ நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை ஓங்கும். கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். இது பிள்ளைகளால இருக்கலாம், கணவனால இருக்கலாம், அப்பா அம்மாவால இருக்கலாம். இன்னைக்கு கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்க உடன் பிறந்தோர்கள் அல்லது அப்பா அம்மாவோட வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். எதுக்கு வாக்குவாதம் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சதயம் மற்றும்
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ யாராவது கூப்பிடுவாங்க ஒரு சோஷியல் சர்வீஸுக்கு, அதுக்கு நீங்க இன்னைக்கு கண்டிப்பா போவீங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நிக்க நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் அமையுது. மீனராசி நேயர்களுக்கு இன்று சொத்து விவகாரங்களுக்கு நல்ல முடிவு உண்டு. பல வருடங்களாக இழுபறியிலிருந்து வந்த இந்த பிரச்சனைகள் இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பேப்பர்ல நமக்கு எதுவும் வரல அப்படின்னா கூட நம்ம பேசுறதுல சில முடிவுகள் எடுப்போம் இல்லையா? ஸோ அதனாலேயே இன்றைய நாள்ல நமக்கு அதை பத்தி பேசுறது, குடும்ப விவகாரங்கள்ல நம்மளை அதிகமா ஈடுபடுத்தி கொள்றது, இது அனைத்தும் நமக்கு நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி இடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிரக நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். குழந்தைகள் நன்கு படித்து தேர்வில் வெற்றியடைய கூற வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன? எப்பொழுதுமே படிப்பு அப்படின்னாலே 3 தெய்வங்களை நம்ம நினைவச்சுக்கணும். ஒண்ணு விநாயகர். ஸோ கண்டிப்பா விநாயகருடைய காயத்ரியோ இல்ல 2 லைன் விநாயகரோ, சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் இதை வந்து கண்டிப்பா சொல்லணும். 2வது ஹயக்ரீவர். ஸோ ஞானானந்தம் மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. 3வது சரஸ்வதி. ஸோ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்துமே சுதா. இந்த 3ம் டெய்லியே சொல்லணும். ஹயக்ரீவருக்கு இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இந்த 3 ஸ்லோகங்களை குழந்தைங்க டெய்லி சொன்னாலே படிப்புல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்தால்தான் படிக்கக்கூடிய அந்த அந்த உந்துதல் வந்து வரும். 2வது படிக்கிற விஷயங்கள் மைண்டில் ஏறணும். அதுக்கு ஹயக்ரீவர் வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பார். இந்த மைண்ட்ல ஏறக்கூடிய விஷயங்கள் மனசுல வாங்கிட்டு அந்த பசங்க ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 தெய்வங்களும் ஒன்றாக நம்ம வணங்கும் பொழுதுதான் அந்த ஆர்வம் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுல மைண்ட்ல ஏறி அதை மனசுல வாங்கி குழந்தைங்க திருப்பி அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்க கூட எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யும் பொழுதும் அதை நம்ம படிக்கும் பொழுது நம்ம மனசுல வந்து அது பதியணும். இந்த 3 தெய்வங்களும் குழந்தைகள் மட்டும் இல்லாத எல்லாருமே டெய்லி வணங்கினால் நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல ஒரு ஆர்வம் வரும். செய்யக்கூடிய வேலை நமக்கு அது பலனையும் தரும். என்ன நேயர்களே, சுபதினம் நிகழ்ச்சி இன்னைக்கு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.